வியூவர்ஸ், இன்னைக்கு ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடும்பம்ங்கிறது ஒரு கதம்பம். ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். நம்மளுடைய ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய வாழணும். சரி, இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒவ்வொரு ரோல், ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒவ்வொரு அர்த்தங்கள்ங்கிறது இருக்குது. அதனுடைய பலன்கள்ங்கிறது இருக்குது. புண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன டெஃபினிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தாம்பூல வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கணவனும் மனைவியும் என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க அப்படின்னா, அவங்க கணவன் மனைவி என்ற ஒரு அழகான ஒரு பெயரால் என்ன செய்கிறாங்க, அழைக்கப்படுறாங்க. சரி, புருஷ பொஞ்சாதினா யார் அப்படின்னா, ஒரு குழந்தைங்கிறது தான் உருவாக்குது. சரி, இந்த குழந்தைன்னா யார் அப்படின்னா, பெற்ற குழந்தை. நம்ம வயிற்றுலேருந்து 10 மாதம் பெற்று என்ன செய்கிற பெற்றெடுத்த குழந்தை. சரி, இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் பாருங்கள், வீட்டில் ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இவங்களெல்லாம் செல்ல பிராணியாக வளர்த்துட்ருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அம்மான்னு சொல்ல வச்சா அம்மான்னு கூட சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப என்ன செஞ்சுவாங்க, ரொம்ப பிடிப்பாக என்ன செஞ்சுப்பாங்க, இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உணர்வுகள் எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்டா தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உணர்வுகளை என்ன செஞ்சுருப்பாங்க, புரிஞ்சு வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் அது என்ன செஞ்சுட்டாங்க, அதாவது பூனையோ நாயோ இது தவறிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க ஒரு பூத கணங்கள். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கனவுல வந்துட்டு போவாங்க. காரணம் என்ன, நாய் கூட நம்ம கனவுல வந்துட்டு போகுது அப்படின்னா, நம்ம கூட வளர்ந்துட்டு இருந்த நம்ம கூட என்ன செஞ்சிட்ருக்கு, நம்மளோட குடும்பமாக ஒரு குடும்பத்துக்குள்ளே உட்கார்ந்த ஒரு நாயோ பூனையோ ரொம்ப பாசமாக என்னது அன்பாக இருக்கும். அது இருந்த பிறகும் அந்த உணர்வுகள்ங்கிறது கண்டிப்பாக என்ன செய்யும், அவங்ககிட்ட இருக்கும். அதனால் கனவுகள்லேயும் நினைவுகள்லேயும் நமக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் பூதக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அட்டகாசம் பண்ணுது அப்படின்னா, அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, பேய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேய்கள் நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள் பேய்களாக மாறாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பூதக்கணங்கள், அதை நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கீழோக பிராணியாக தான் இருக்கும். கீழ்லோகம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கெட்டவங்க அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க தான் பண்ணுவாங்க. பூதகணங்கள் குழந்தை பேர் உருவாக்குறதுக்கு உயிர்கள் என்ன செய்கிறது, நம்மளுடைய ஒரு வீட்டில் குழந்தையாக பிறக்கக்கூடிய சக்தி கூட சில நேரம் பூதகணங்களுக்கு உண்டு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அவங்கள குறைவாகவே நடத்த புருஷ பொஞ்சாதிங்கிற உறவை நிலைநாட்டக்கூடிய சக்தி யாருக்கு தான் அங்கே உண்டு அப்படின்னா, இந்த பூதகணங்களுக்கு உருவாகி இருக்குது. நம்ம குழந்தை இல்லையே, நம்ம புருஷன் பொஞ்சாதி கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. அதாவது ஒரு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு, ஒரு தாயே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாங்க, பூதக்கணங்கள் என்ன செய்வாங்க, நம்மளோட நெருக்கமாக இருப்பாங்க. அவங்க தான் உயிர்கள். ஏதாவது பரிணாம வளர்ச்சியை தான் புருஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்ய அந்த காலத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, அதாவது நம்மளுடைய எந்த ஒரு புராண கதைகளாக இருந்தாலும் சரி, புருஷன் அப்படிங்கிற ஒரு உறவை, பொஞ்சாதி அப்படிங்கிற உறவை கொடுக்கறது குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பூதக்கணங்கள், அதாவது நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகள். சரி, துணைவினை யார் அப்படின்னா, 50 வயசுக்கு அப்போ திருமணம் செய்யக்கூடியவங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கைக்காக, அதாவது நம்மளோட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுக்கு கேரிங், அதாவது நம்மளுடைய தாம்பூல வாழ்க்கையிலையும் சரி, அது குழந்தை பெக்காமல் என்ன செய்வாங்க அப்படின்னா, துணைவியாக என்ன செஞ்சுப்பாங்க, வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதாவது சமுதாயத்தில் எல்லாருமே என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு கேரக்டர் இருந்தால் தான் என்ன செஞ்சுப்பாங்க, அவங்கள பராமரிக்க முடியும். இல்லாவிட்டால் என்ன செய்கிறது அப்படின்னா, நம்ம ரோட்டோரங்களை பிச்சைக்காரங்களாகவோ இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்கிறது, ஹோம்களையோ இங்கே கொண்டு விட்டோன்னா அங்கே என்ன செய்வாங்க, அங்கே அதுக்கு முன்ன தாறுமாறான ஒரு பெரிய குழப்பம், ஒரு தடியடி இந்த மாதிரியெல்லாம் நிறைய என்ன செஞ்சிட்ருக்கு,
நடந்துக்கிட்டு இருக்குது. சில நேரங்களில் அந்த ஓனர்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த முதியோர்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில தவறுகள் செய்வாங்க, இல்லைன்னா அவங்க வாய் சும்மா இருக்காது. இந்த மாதிரி இதனால் துணைவன் துணைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கூட ஒரு விதத்தில் நல்லதான். ஆனால் கொஞ்சம் எனது பத்தியத்தை காக்க வேண்டும். அப்படி பத்தியத்தை காக்கும் பொழுது துணைவன் துணைவிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு ரோல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன செய்யும், சக்ஸஸில் என்ன செய்ய முடியும். சரி விவர்ஸ், இன்னைக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கதம்பம் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.